நீங்கள் அனைவரும் இறைவனின் அன்பான குழந்தைகள். என் ஆசிகள் எப்போதும் உங்களுக்கு உண்டு. ஜெய் ஸ்ரீ மகாகால். ஓம் நமோ நாராயண. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் திருச்சிற்றம்பலம். ஆம் ஓம் ஸ்ரீ மகாபோக சித்த சுவாமியே போற்றி போற்றி போற்றி. ஓம் மகாவித்யாயை வித்மஹே ஸ்நேகாஸ்தாயை தீமஹி தன்னோ ஸ்ரீ பஞ்சதேவி பிரச்சோதயாத். சென்ற வீடியோவிலே நாம் பார்த்து கொண்டிருந்த விஷயத்திலே கடைசி நிமிடத்தில் பேசிக்கொண்டிருந்த விடயம் முழுமையாக உங்களை வந்து அடையாமல் ஒலிபெருக்கி சப்தம் நின்றுவிட்டது. அதனால் மீண்டும் இந்த வீடியோவிலே அதை தொடர்வோமாக. சிற்றின்பத்தின் மூலமாக பேரின்பத்தை அடையவே முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய விந்து மூலாதார சக்கரத்திற்கு மேல் நோக்கி போகும்போது அவன் ஞானத்தை அடைகிறான், பேரின்பத்தை அடைகிறான். அதே மூலாதார சக்கரத்தை விட்டு கீழ்நோக்கி போகும்போது அவன் ஞானத்தை இழக்கிறான், பேரின்பத்தை அடையாமல் சிற்றின்பத்தை மட்டுமே அடைகிறான். இது எல்லா ஆன்மீகவாதிகளுக்கும் தெரியும். ரிஷிகள் சித்தர்கள் குறிப்பிட்டு சொன்னது இதை பற்றிதான். ஆக எல்லா மக்களுமே புரிந்து கொள்ளுங்க. சம்சாரம் செய்யறவங்க, குடும்பம் பண்ணக்கூடியவங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஞானத்தை தேடி அலையக்கூடியவர்கள், பேரின்பத்தை தேடி அலையக்கூடியவர்கள் அப்படி இருக்கணும்னு சொல்றேன். இது இறைவனோட வாக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. புரியுதா? ஆன்மீகங்கிறது மாபெரும் கடல். அந்த கடலிலே யோக நிலையை அடைந்து மூழ்கி பேரின்பம் என்னும் முத்தை எடுப்பவன் தான் புத்திசாலி. ஆன்மீகப்படுபவர்களுக்கு, ஆன்மீகத்தை பின்பற்றுபவர்களுக்கு கோபம் என்பது வரவே கூடாது. ஏனென்றால் இறைவன் இந்த வாயை உணவு உண்பதற்காக படைத்திருக்கிறான். அதன் மூலம் நல்ல காரியங்களை மட்டுமே பேச படைத்துள்ளான். ஆக நல்ல காரியங்கள் மட்டுமே நாம் செய்ய வேண்டும், பேச வேண்டும், நல்லதை மட்டுமே உண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாயை படைத்திருக்கிறான். நாமும் எப்பொழுதுமே அடுத்தவங்களை, இப்போ நம்முடைய உலக வழக்கு, சாதாரணமா உலக வழக்கு, அடுத்தவங்க ஒரு தவறு பண்ணிட்டான், அவன் நாசமா போகும், அப்படி போக இப்படி போகன்னு சபிக்கிறது சாதாரணம். சபிக்காதீங்க. அந்த வாயினாலே அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமே இறைவன் என் பிள்ளையை எவ்வளவு தொந்தரவு பண்ணினாலும் சபிக்கல, அவங்களோட பிரச்சனை பண்ணல, எதுவுமே பண்ணல, ஆனா ஆசீர்வதிக்குதே அப்படின்னு அந்த ஆசீர்வாதங்களே தீயவர் தலைக்கு சாபங்களாக மாறி போய் விழும். அதை நீங்க சபிக்கும் போது அந்த சாபம் உங்களையே வந்து சேரும். அதனாலதான் அந்த மாதிரி சபிக்காதீங்க, கோபப்படாதீங்க. நீங்க எப்போ மூலாதார சக்கரத்திற்கு மேலாக உங்கள் விந்தை ஏற்ற ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதே பொறுமை, சாந்தம், அன்பு இவை அனைத்தும் உங்களை வந்து சேரும். தியானம் செய்யும் போது, தவம் செய்யும் போது இறைவன் ஒருவனே குறிக்கோளாக இந்த உலக காரியங்கள் அனைத்தையும் மறந்து
எதை பற்றியுமே சிந்திக்காமல் உங்களோட எண்ணம் இறைவனை மட்டுமே சிந்திக்கிறதா இருக்கணும். அதுக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்றேன். 2 நண்பர்கள் திருப்பதிக்கு வெங்கடேச பெருமாள தரிசிக்கிறதுக்காக போய்கிட்டு இருந்தாங்களாம். அந்த நாளையிலலாம் பஸ், ரயிலு இதெல்லாம் கிடையாது. ரயில் உண்டு. ஆனா கீழ் திருப்பதியோட முடிஞ்சிரும். மேல போக நடந்து தான் போகணுமா, பாதச்சாரியா தான் போகணுமா. அந்த மாதிரி காலகட்டத்துல இந்த 2 நண்பர்களும் நடந்து நடந்து மேல போகும்போது வழியிலே ஒரு குளம். அந்த குளத்தில முகம், கை, கால் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியும் குடிச்சிட்டு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு ஒரு மர நிழல்ல அப்படி படுத்து எழுந்து போகலான்னு துணிய விரிக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த குளத்திலே மீன்கள் துள்ளி விளையாடுவதனை கண்டனர். அப்போ ஒரு நண்பன் சொன்னான், அடே அடே இவ்வளவு மீன்கள் துள்ளி விளையாடுது, நாம 2 பேருமா சேர்ந்து மீனை பிடிச்சி சமைச்சு எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா மேல போய் ஐயாவை தரிசனமாக்கலாம் அப்படிங்க. இன்னொருத்தன் சொன்னான், இல்ல 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 என்னால முடியாது, நீ வேணும்னா மீனை பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டுட்டு பொறுமையா வா, நான் முதல்ல ஐயாவைத்தான் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு விடு விடு விடுன்னு ஏறி ஓடுனானாம். அவன் போனவன் சுத்தி வளைச்சி திரிஞ்சு எல்லாம் பண்ணி சன்னிதானத்துல கர்ப்ப கிரகத்துக்கிட்ட போயிட்டான். ஆனா வெங்கடேச பெருமாளை தரிசனம் பண்ணும்போது அவன் மனசுல என்ன தெரியுமா தோணுச்சான்? இந்நேரம் என் நண்பன் அந்த குளத்துல மீனை பிடிச்சிருப்பான், சமைச்சிருப்பான், சாப்பிட்டிருப்பான். கண்ணுக்கு எதிரில வெங்கடேச பெருமாள் ஏழுமலையான் கண்ணுக்கு தெரியல. அவனோட நண்பன் சமைச்சுக்கிட்டு இருக்கிற மீன் தான் கண்ணுக்கு தெரியுது. ஆக அந்த நினைவோடையே ஏழுமலையான தரிசிக்கும் போது அவனுக்கு எந்த வரமும் கிடைக்கவில்லை. அதே போல குளத்தருகிலே தங்கிய நண்பன் மீனை பிடிச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஐயையோ இந்நேரம் என் நண்பன் வரிசையில நின்னு போய் கர்ப்பகிரகத்துக்கு போய் ஏழுமலையான தரிசனம் பண்ணியிருப்பானே, நான் பாவி ஆயிட்டேனே போக முடியாம, அவன் போய் தரிசனம் பண்ணிட்டானே அப்படின்னு இவன் மனசுல என்ன எண்ணம்? ஏழுமலையான் மீது எண்ணம். அவன் ஆலயத்திற்கே சென்றாலும் அவன் எண்ணம் மீனின் மீது எண்ணம். ஆக இவன் ஏழுமலையானை பற்றி நினைச்சு கொண்டே சமைச்சு சாப்பிட்டு முடிக்கும் தருவாயிலே ஏழுமலையான் தத்ரூபமாக தரிசனம் கொடுத்து அவன் கேட்ட வரங்களையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தாராம். இதுல இருந்து என்ன தெரிகிறது? மனதால் கடவுளை நினைத்தவன் ஒருபோதும் வீண் போவதில்லை. நம்பிக்கை, ஒரே நம்பிக்கையாக ஒரே மனதாக இறைவனை கதறி கூப்பிடுகிறவன் பலன் பெறுகிறான். உலக காரியங்கள் மீது எண்ணத்தை வைத்துவிட்டு ஐயோ என் பேரன் வீட்டுல அழுவானே, ஐயோ என் மகன் வேலைக்கு போனானோ இல்லையோ, ஐயோ என் மனைவி சாப்பிடாமல் இருப்பாளே, இதையெல்லாம் மனதுல நினைச்சுக்கிட்டு நீங்க தியானம் பண்ண உக்காந்தீங்கன்னா மனது ஒரு நிலைப்படாது. ஆக நீங்க என்ன நினைக்கிறீங்க? இறைவனையா? அப்படி இல்லை. கால் மனத மனைவிக்கும், கால் மனத பேர பிள்ளைக்கும், கால் மனத மகனுக்குமா கொடுத்துட்டு இறைவனுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? அதனால அப்படி இல்லை. தியானத்திலே நீங்க அமரும் போது குடும்பம் குட்டி எதுவுமே இல்லாத நான் ஒரு பஞ்சை பரதேசி இறைவனை மட்டுமே நாடக்கூடிய சந்நியாசி சாது என்ற எண்ணம் மனதளவில் இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. புரியுறதா? மேலும்
இந்த சேனலை நீங்க பார்த்துட்டு வெறுமனே தள்ளிட்டு போயிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த சேனலை நீங்க மட்டும் இல்ல, உங்க நண்பர்களும் பார்த்து பலனடைய முடியும். கோபத்தை அடக்க தெரிஞ்சவன் மிகப்பெரிய மனிதன். நன்றி, நமஸ்காரம்.